ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம எம்எஸ் வேர்டில் ஒரு சில டாபிக்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், சாம்பிள் பேராகிராஃப் வேணும்னா ஈக்குவல் டு ரேண்ட் ஆர்ஏஎன்டி ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இப்போது அதில் 13 கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா 30 பேராகிராஃப் அப்பியர் ஆகிடும். இப்போ டாப் ஆஃப் தி பேஜுக்கு போனோம்னா கண்ட்ரோல் ஹோம் கொடுத்தோம்னா டாப் ஆஃப் தி பேஜுக்கு போயிடும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி கொடுத்தோம்னா வேர்ட் கவுண்ட், கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் கொடுத்தோம்னா அப்ளை ஸ்டைல்ஸ் டைலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் எஸ் கொடுத்தோம்னா ஸ்டைல்ஸ் டைலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். கண்ட்ரோல் ஆல்ட் எஸ் கொடுத்தோம்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன், இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஸ்ப்ளிட் ஆகி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்க்ரீனை டபுள் கிளிக் பண்ணோம்னா மறுபடியும் பழையபடி பேஜ் அப்பியர் ஆகிடும். ஆல்ட் ஜி பிபின்னு கொடுத்தோம்னா பேஜ் பார்டர்ஸ் வரும். அதில் பாக்ஸ் பார்டர் கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துட்டோம்னா பார்டர் அப்ளை ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிசைன் டேபில் ஒரு வாட்டர் மார்க் கொடுக்குறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டர் மார்க் கொடுக்குறோம். அது இங்கே வந்து சேவ் செலெக்ஷன் டு வாட்டர் மார்க் கொடுக்கலாம். ஒரு இந்த மாதிரி வாட்டர் மார்க் ட்ராப் டவுனில் போய் வாட்டர் மார்க் கொடுக்கலாம். ஹோம் டேப்பில் இருக்கிறது எல்லாமே ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8 கொடுத்தோம்னா ஷோ ஆர் ஹைட் பேராகிராஃப் மார்க் அப்பியர் ஆகும். மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8 கொடுத்தோம்னா ரிமூவ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே டேப் கொடுக்குறோம்னா இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8 கொடுத்து பார்த்தோம்னா இப்போ டேப் கொடுக்குறோம்னா அந்த இடத்துல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எண்ட் ஆஃப் தி பேராகிராஃபில் டேப் கொடுக்குறோம்னா இந்த மாதிரி ஆரோ மார்க்ஸ் வரும். ஸ்பேஸ் கொடுத்தா இந்த மாதிரி டாட்ஸ் அப்பியர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கேருந்து கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம்னா பேஜ் பிரேக், கண்ட்ரோல் ஹோம் கொடுத்து பார்த்தோம்னா அந்த இடத்துல பேஜ் பிரேக் விழுந்திருக்கிறது தெரியும். மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8 கொடுத்தோம்னா டிஸப்பியர் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிஸப்பியர் ஆகிருக்கும் போதே இந்த இடத்துல செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா அந்த இடத்துல கண்டென்ட் பேஜ் பிரேக் இருக்குன்றது நம்மளுக்கு ஹைலைட் ஆகி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த பேராகிராஃப்க்கு மேலே ஒரு ஹெட்டிங் கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹெட்டிங் ஸ்டைல் கொடுக்கலாம். இப்போது இதை வந்து இந்த மினிமைஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா ஃபுல்லாக ஹைட் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஹெட்டிங் ஸ்டைல் கொடுத்துருக்கோம். கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என் கொடுத்து நியூ டாக்குமெண்ட் போயிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிட்டோம்னா இப்போ இது ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இப்போ இந்த ஹெட்டிங் ஸ்டைல் வந்திருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா எல்லா டெக்ஸ்ட்டும் அப்பியர் ஆகிருக்கும்.
இதுதான் ஹெட்டிங் ஸ்டைலோட பெனிஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் ரூலர் எனேபிளாக இல்லைன்னா வியூ டேப்பில் போயிட்டு, அதாவது ஆல்ட் டபிள்யூ கொடுத்தோம்னா வியூ டேப்புக்கு போகும். இப்போது வியூ டேப்பில் ரூலர் எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசேபிள் பண்ணிட்டோம்னா ரூலர் இருக்காது. இப்போ எனேபிள் பண்ணிட்டோம்னா ரூலர் அப்பியர் ஆகிடும். வியூ டேப்பில் ஃபோக்கஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி அப்பியர் ஆகும். மறுபடியும் எஸ்கேப் கொடுத்துட்டோம்னா பழையபடி வந்துடும்.